ஹாய் ஒரு ஒன் +2 அண்ட் 10th என்னாச்சு உங்களுக்கு? என்ன சார் டெய்லி ஒரு பஞ்சாயத்தோடு வரீங்க, இன்றைக்கி ஒரு பஞ்சாயத்தா அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆமாம், பஞ்சாயத்துனே வச்சுக்கலாம். என்னென்னா பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை? ஒரு 10 மணி நேரம் படிக்க சொல்கிறோம், 6 மணி நேரம் படிக்க சொல்கிறோம், 5 மணி நேரம் படிக்க சொல்கிறோம், உங்களுக்கு எனர்ஜி ட்ராப் ஆகுது மேன். நிறைய பேர் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் கிட்ட வர வர படிக்கிறேன்னு சொல்லி கோட்டை விட்டுட்ருக்கீங்க. நல்லா தெரியுதா? கோட்டை விட்டுருக்கீங்க நிறைய பேர். உண்மையை சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க பார்க்கலாம். ஒரு நாள் படிக்கிறேன், 8 மணி நேரம் படிக்கிறேன், 10 மணி நேரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் புக்கை வச்சு படிச்சுட்டு, அதுவும் அரைகுறையாக படிச்சுட்டு, அதுக்கப்புறம் மீதி நேரம் சாப்பிட்றது, தூங்குறது, மேட்ச் பார்க்குறது, அது பண்ணுறது இது பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு டைம் ஓடுது. இல்லைன்னு சொல்லுங்கள், டைம் வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. என்ன காரணம்னா, பையன் ஒரு 3 மணி நேரம் படிக்கிறான்னா, இங்கே என்ன மேட்ருன்னு சொல்லுது இந்த வீடியோ. 3 மணி நேரம் படிக்கிறான்னா எனர்ஜி ட்ராப் ஆகுது அவனுக்கு. காரணம் என்ன? ஃபுட்டு சரியில்லை. சாப்பிட்றது வெளியில் சாப்பிட்ற, சிப்ஸு சாப்பிட்ற, காளான் பேல் சாப்பிட்ற, பிரியாணி சாப்பிட்ற, தப்பு கிடையாது கண்ணா. எக்ஸாம் முடிஞ்சு பண்ணிக்கலாம்டா. இப்படி உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உன்னோட உடம்பையும் ரெடி பண்ணிக்கணும், உன்னோட மனசையும் ரெடி பண்ணிக்கணும், படிக்கவும் செய்யணும், எனர்ஜெட்டிக்காக படிக்கணும், கான்செப்டை புரிஞ்சு படிக்கணும், வில் பவரோடு படிக்கணும். ஒரு 10 மணி நேரம் நம்ம விடக்கூடாதுன்னு நினச்சி படிக்கணும். அந்த வெறி யாருக்கிட்ட இல்லை பாரு. நான் சொல்லும்போதே வெறியை நான் சொல்கிறேன்னா, அந்த வெறி யாருக்கிட்ட இல்லைங்கிறது நான் இங்கே தெரிஞ்சுக்கிறேன். இங்கே ஏன் நான் பார்க்குறேன்னா, என் ஸ்டூடெண்ட் 20 பேர் என்கிட்ட படிக்கிறான், காலையிலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஆனால் அவன் எனர்ஜி ட்ராப் ஆகுது. சில பேர் வரமாட்டான் பயந்து. எவ்வளோ நேரம் தான் படிக்கிறது, எவ்வளோ நேரம் தான் இவர் உட்கார வைப்போம், வரமாட்டான், படிக்க மாட்டான். இங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை மாதிரி எல்லாருமே அப்படி தான் சார் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனாலையும், அண்ட் இந்த விஷயம் வெளியில் பசங்கிட்ட கொஞ்சம் விஷயத்தை தெரிஞ்சிட்டனாலையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வந்தேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது. நிறையானா 80% ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பிரச்சனை இருக்குது. படின்னு சொல்கிறது ஒரு வேக்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்ல போடுறது ஒரு பக்கம். 3 நாள் தாண்டா டைமு. உண்மையை சொல்லிடுறேன்டா. கெமிஸ்ட்ரிக்கு 3 மணி நேரம் 3 நாள், ஃபிசிக்ஸுக்கு 3 நாள், மேக்ஸ் 3 நாள். என்ன பண்ணுவீங்க? பயாலஜிக்கு 5 நாள் லீவ் இருக்குது, கம்ப்யூட்டருக்கு 5 நாள் 8 நாள் லீவ் இருக்குது. 10th ஒரு பக்கம் 11ஆம் தேதி எக்ஸாமு, ரிவிஷன் எக்ஸாம் போய் எழுதிட்டு இருக்கிறான். ரிவிஷன் எக்ஸாம் எழுதியா தப்பு இல்லை, 3வது ரிவிஷன் வேறு வருதான். 6ஆம் தேதி முடி இருக்கா அந்த எக்ஸாமு, கேள்விப்பட்டேன். மார்ச் 6 எக்ஸாம் முடியுதுன்னா 4 நாளில் என்னத்தை போய் படிப்பான் தமிழ் எக்ஸாமுக்கு? வெறும் 4 நாள் 3 நாள். இதுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. சார் ஸ்கூலில் எங்களை திட்டுறதுக்கு நாங்கள் என்ன சார் பண்ணுறது? ஸ்கூலில் கால் பண்ணுறாங்க. சார் பேரண்ட்ஸ் நீங்கள் பையனை புரிஞ்சுக்கணும். 10th மட்டும் இல்லை, 12th தான். பேரண்ட்ஸ் கையில் தான் பாதி விஷயம் இருக்குது. அவனுக்கு சப்போர்ட்டிவ் ரோலாக இருக்கேன். அதுக்கு ஸ்கூல் லீவ் போட சொல்லலை. அந்த எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். நீங்கள் தயவுசெய்து பப்ளிக் எக்ஸாம் படிங்க. பப்ளிக் எக்ஸாம் தான் இம்பார்ட்டன்ட். அன்றைக்கி நைட்டு அன்றைக்கி 3 நாள் லீவில் 4 நாள் லீவில் யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. இது 11th 12th சரி 10th சரி இது நடக்குது, இது நடக்க போகுது. ஸோ தயவுசெய்து 10th ஸ்டாண்டர்டுக்கு சொல்கிற ஒரே ஒரு விஷயம், நீ படி தப்பு இல்லை, ஆனால் பப்ளிக் எக்ஸாம் படி. சும்மா நீ ரிவிஷன் சுற்றிட்டு இருக்காத, ஏமாற்றிட்டு இருக்காது. ஒன்றுமே நீ படிக்கிறது இல்லை. இன்னும் ஒரு சிலர் இருக்கான், ஏமாற்றிட்டே இருக்கான். என்னுடைய சென்டரில் இருக்காங்க அந்த மாதிரி ஏமாற்றிட்டே இருக்காங்க. ஏமாத்தினா படிக்கிறேன்னு எங்கேயாவது சுற்ற வேண்டியது. அப்புறம் ஒரு 2 மணி நேரம் சும்மா உட்காந்து படிக்க வேண்டியது. என்ன படிக்கிறேன்னு தெரியுமா? ஒரு 4 கொஸ்டின் படிக்க வேண்டியது. ஒரு 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 ஏன்பா நான் உண்மையை சொல்கிறேன். நம்ம ஒரு விஷயம் படிக்கிறோம், ஒரு 3 hours ஷெட்யூல் போட்டு படிக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு 3 மணி நேரம் ஷெட்யூல் போட்டு படிக்கிறோம் அப்படின்னா, நல்லா கேட்டுக்கோ, 3 மணி நேரம் ஷெட்யூல் போட்டு படிக்கிற அப்படின்னா, அந்த 3 மணி நேரம் நீ உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும். நல்ல சுத்தபத்தமான ஒரு இடத்துல, அண்டு நல்ல ஒரு வெளிச்சத்தோட, ஒரு ஜன்னலாக திறந்து வச்சு, ஒரு வென்டிலேஷனோட ஒரு 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 இதாக படிக்கணும். சரி, அந்த ஃபெசிலிட்டிஸெல்லாம் இல்லை அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உட்காந்து படிங்க, உங்கள் பிளேஸுக்கு தகுந்த மாதிரி. ஆனால் அந்த 3 மணி நேரம் உங்களுக்கும் உட்கார முடியுதா? இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, உங்கள் ஃபோனை ஏன்டான்னு ஒன்றீங்க. ஏன்ப்பா இப்படி பண்ணுறீங்க? நான் இப்போ போடாமல் வரதெல்லாம் உனக்காக தான். நீ நினச்சிட்ருக்க, என்னடா இவர் நம்மளை ஏன்டா வாடான்னு கூப்பிட்டு ஒரு மாதிரிலாம் பேசுகிறார். நீ உண்மையை சொல்லு, 1 மணி நேரம் நீ உட்கார்ற, அதுக்கப்புறம் ஃபுல் சார்ஜ் போட்டு ஃபோன் வச்சுக்கிற, அதை நீ ஃபோனை எடுத்துக்கிட்டு இப்படி நோண்டுற. ஒரு 2 ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்குள்ளே 10 ஷார்ட்ஸ் வருது, 10 ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்குள்ளே 20 ஷார்ட்ஸ் வருது. டைமை பார்த்தா 1 மணி நேரம் போயிடுது. சரி, ரீல்ஸ் பார்க்க போனால் அதுக்கு மேலே. என்னத்தை சொல்கிறேன் எனக்கு தெரியல. இதுதான் இப்படி தான் டைம் போகுது. ஃபோனில் மட்டும் கிடையாது, உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போனீங்கன்னா 1 மணி நேரம்னா 2 மணி நேரம் ஆகுது. டிவி பார்க்க, மேட்ச்சுக்கு T20 மேட்ச் வேறு போட்டிருக்கேன், அதை பார்க்க போனால் அதுக்கு ஒரு 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஆகுது.
எல்லாம் சேர்த்த டைமே இல்லை. சார் ஸ்கூலுக்கு போயிடறேன் சார், நான் ஸ்கூலில் கூப்பிட்ருக்காங்க நான் போகிறேன், அங்கே போனால் படிக்கிறானா? அதுவும் கிடையாது. அங்கே போய் ஏமாற்றி திரிகிறான். அங்கே டீச்சர்ஸ்க்கு தெரியுதில்ல பாவம். டேய் என்னப்பா பண்ணுறீங்க? நான் இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் பப்ளிக் எக்ஸாம்னால் நிறைய பேர் நல்லா படிப்பாங்க, சப்போர்ட்டிவாக நானும் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த வருஷமும் அப்படி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். கிராஸ் சீரீஸ் ஆரம்பித்ததுக்கு காரணமே நிறைய பேர் சொன்னாங்க, சரி 7 5 மார்க் கூட எழுதுறதுக்கு எனக்கு முடியல, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது ஆரம்பித்தேன். ஸோ தயவு செய்து இப்படிலாம் சொல்கிறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க தம்பி, புரிஞ்சுக்கோ. நீ ஏமாற்றிட்டு இருக்க, நீ ஏமாறுறது தான் மிச்சம். மற்றவங்கள ஏமாற்றலை, உன் மிஸ்ஸை ஏமாற்றலை, உங்கள் அப்பா அம்மா ஏமாற்றலை, யாரையுமே ஏமாற்றலை, நீ தான் ஏமாந்துட்டு இருக்க. காரணம் என்னென்னா, அப்பா அம்மா ஒரு கட்டம் வரைக்கும் தான் உங்க கூட கைடன்ஸாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இது எழுதுறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்க மாட்டாங்க கைடன்ஸாக. ஏன்னா நினச்சிக்கோ, அவங்கள நம்பி நீ இல்லை, உங்களை நம்பி தான் அவங்க இருக்காங்க. அது தெரிய மாட்டேங்குது 12th ஸ்டாண்டர்டுக்கு மெயினாக. அடுத்தது காலேஜ் உனக்கு தான். என்ன காலேஜ் ஒன்று, என்ன படிப்பு ஒன்று நம்ம சேனலில் போட போகிறோம். ஏன் இப்போ போடாமல் இருக்கேன்? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான். என்ன படிக்க போகிற, என்ன பண்ண போகிற, ஃபஸ்ட்டு எக்ஸாம் ஒழுக்கமாக பண்ணு. ஸோ 10th ஸ்டாண்டர்டுக்கும் சரி 12th ஸ்டாண்டர்டுக்கும் சரி நீ ஃபோக்கஸ் ஃபுல்லாக பப்ளிக் தான் இருக்கணும். இனி எவ்வளோ நாள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க? 17ஆம் தேதி வந்துருச்சு. ஒரு வாரம் தான் டைம், ஒரே வாரம். அது முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ் எக்ஸாம் படிக்கணும். தமிழ் எக்ஸாம் வீடியோ போடுவேன் நான். தமிழ் எக்ஸாம் படிக்கணும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி நமக்கு எக்ஸாமு. இதே 10th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா 2 வாரம் டைமு, முடிஞ்சோடனே எக்ஸாமு. என்னத்தங்க சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு பிளான் இல்லை, ஒரு டைமிங் இல்லை. சரி உட்காந்து படிக்கிறானா ஃபோன் நோண்டுற, உட்காந்து படினா தூங்குற, இல்லை வந்து ஒரு எனர்ஜி ட்ராப் ஆகுது, ஒரு ஜோஷே இல்லை. நான் பார்த்துட்ருக்கேன், என் பசங்கிட்டே நிறைய பேர் பார்த்துட்டு நான் ஒத்துக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் ஃபுட் இன்டேக்கு, உங்கள் கேரக்டரு, அதுக்கப்புறம் தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன். இது எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு காலங்காலத்தில் எந்திரிச்சு பர்ஃபெக்டாக நான் சொல்கிறத பண்ணு, முடிஞ்சால் பண்ணு, இல்லைனா விட்டுரு. ஏன்னா இது யாருக்கு லாஸ் இல்லை, எனக்கு கூட லாஸ் இல்லை, உனக்கு தான் லாஸ். மார்க் ரிசல்ட் வந்த அன்றைக்கி, ரிசல்ட் என்றைக்குன்னு ஞாபகப்படுத்தணுமா? ரிசல்ட் என்றைக்குன்னு மார்ச் 10ஆம் தேதிக்குள்ளே 12th ரிசல்ட்டு, மார்ச் 15க்குள்ளே 10th ரிசல்ட்டு. ஸோ இந்த 10ஆவதுக்கும் 12த்துக்கும் ரிசல்ட் வரப்போ தான் கண்ணீர் வரும் பையனுக்கு. ஐயோ மார்க் போச்சே, படிச்சுக்கலாம். அது எதுக்கு? நான் சொல்கிற மாதிரி பண்ணு. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்க முடியல, 5:30க்காவது எந்திரிச்சு 5 மணிலேருந்து 5:30க்குள்ளே ஒரு எக்ஸசைஸ் பண்ணிடு. 5 மணிக்கு எந்திரிச்சு 5:30க்கு படிக்கிறம்பி. அது ஒரு 7 7:30 மணி ஷெடியூல் போடு. இது வந்து ஸ்கூலுக்கு போகிறவன். சாயங்காலம் வந்து ஒரு 6:30லேருந்து 9 மணி ஷெடியூல் போடு. ஸ்கூலுக்கு போனது வேஸ்ட்டு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் என்னத்தையா படிப்பேன்? இனிமேல் தான் படிக்கணும். ஸோ ஸ்கூலுக்கு போனான்னா ஒரு வேளை 7:30 8:30 மணி ஷெடியூல் போடு. 8:30லேருந்து உனக்கு 10 மணி முடி என்னென்னா குளிக்கிறது, சாப்பிட்றது, இது எல்லாமே மஸ்ட்டு. குளிக்கணும். குளிக்காமையே நிறைய பேர் வந்து படிக்கிறது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும். ஒரு பல்லு விளக்கி குளித்து அந்த அந்த நம்ம பர்பஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது பண்ணிட்டோம்னா நம்ம கொஞ்சம் எனர்ஜி வந்துடும்ப்பா. நல்லா சாப்பிடு. ஃபஸ்ட்டு வீட்டில் அம்மா கையில் சாப்பிடு, சாஃப்டாக சாப்பிடு. நான்வெஜ்ஜு அறவே கூடாது. ஒரு வீக்லி ஒன்ஸ் வேணால் சாப்பிடு. இதெல்லாம் சொல்லி பார்த்தாச்சு. நல்லா சுற்றிட்டு இருக்கீங்க, நல்லா ஜாலியாக இருக்கீங்க. லீவில் எவ்வளோ நாளும் சுற்றலாம், யாருமே யோசிக்கலை. என்னமோ பண்ணுங்கள். 8:30 to 10, அதுக்கப்புறம் 10:30 to ஓகேவா 10:30 to 1:30 அந்த ஒரு ஷெடியூல் போட்டுக்கோ படிக்கிறதுக்கு. அப்படியே எந்திரிக்கவே கூடாது, எங்கேயுமே போகக்கூடாது. ஓகேவா? எங்கேயுமே போகக்கூடாது. நடுவில் உனக்கு தண்ணி வேணால் தண்ணி குடி, ஸ்நாக்ஸ் வேணால் ஸ்நாக்ஸ்னால் நட்ஸு, ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, சேலடு, அம்மா செஞ்ச ஏதாவது கொஞ்சம் அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட. தவிர முறுக்கு, சிப்ஸு, இந்த ஐஸ்கிரீமு, இந்த பப்ஸு, முட்டை பப்ஸு, இதை பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி ட்ராப் ஆகும். தூங்க தான் செய்வேன். ஏற்கனவே மத்தியானம் நல்லா சாப்பிட போகிறோம். நம்ம வந்து ஒரு சோறு தான் சாப்பிடுவோம், ஃபுல் கார்போஹைட்ரேட்டு. கண்டிப்பாக நமக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும், பட் ஆல்சோ தூக்கமும் வரும். அதுக்கப்புறம் ஒரு டீயை சாப்பிட்டு படிக்கலாம் 4 மணிக்கு மேலே. அதனால தான் நான் வந்து சரி ஓகே, அது நம்ம தவிர்க்க முடியாதுல, சாப்பிட்டுக்கோங்க, தப்பு இல்லை. சரி, காலையில் ஒரு நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுங்க. நல்ல சுட சுட நல்ல ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடுங்க. சொன்னால் கேளுங்கப்பா, இதெல்லாம் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், திரும்பவும் 3 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணு. நான் நிறைய ஷெடியூல் சொல்லியிருக்கேன், இதையாவது ஃபாலோ பண்ணு. 3லேருந்து கரெக்டாக 5:30க்கு மேலே ஒரு ஷெடியூல், ஒரு பிரேக் எடுத்துக்க. அதுக்கப்புறம் 6:15லேருந்து ஒரு ஷெடியூல் பண்ணு. 6:15லேருந்து 9:15 முடிய ஷெடியூல். இதுக்கு நடுவில் 8:30க்கு டின்னர். 8:30 to 8:45 காமன் நேரத்தில் டின்னர் முடிச்சிடணும். அப்புறம் நீ படிச்சின்னா அதெல்லாம் ஏப்பம் வந்துடும்.
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10:10:30 10:45 தூக்கம் வந்துடும். 10:45 பெட்டுக்கு போய் தூங்கிடு. ஃபோன் நோண்டிட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்காது. நான் ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ஃபோன் நோண்டுறதுக்கு ஒரு ஐடியா கொடுக்கட்டா? ஃபோனை வந்து வச்சுக்க, சார்ஜ் இல்லாமே வை. அப்போ பார்த்தாலும் சார்ஜ் போட்டே இருக்காது. சார்ஜ் இல்லாமல் வை. சுவிட்ச் ஆஃப் ஆச்சுனால அது கிடக்குதுன்னு அப்படின்னு படிக்க தோணும். அது மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டணும்னு தோணுமா? அப்பவும் சார்ஜ் இல்லாமல் வை. ஏதாவது சார்ஜ் இல்லாமல் வைக்கணும். நோண்டினா தான் சார் சார்ஜ் முடியும். ஏதோ ஒன்று பண்ணியா, ஏதோ ஒன்று பண்ணு. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு. காலையில் எந்திரிக்கிறேன்னா ஒரு ட்ரிக் என்னென்னா, நீ கொஞ்சம் தள்ளி ஒரு தண்ணி பாட்டிலும் இல்லை தண்ணியில் ஒரு சொம்பில் தண்ணியும் ஃபோனை அலாரம் வச்சதும் கொஞ்சம் தள்ளி வை. அப்போ தான் நீ எந்திரிச்சு போய் தண்ணியை குடித்து அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுவேன். அப்போ தான் எந்திரிக்க தோணும். பக்கத்தில் வச்சுன்னா ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவோம். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. ஸோ காலையில் எந்திரிக்கிறது, சைக்கிளிங், எக்ஸசைஸ், யோகா, மெடிடேஷன் ஆர் ரன்னிங் ஆர் எனிதிங், ஜிம்முக்கு போகிறது, ஏதாவது ஒரு 1/2 மணி நேரம் பண்ணு. தயவு செய்து மக்களை, இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் தான் இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டு ஒழுக்கமாக படிங்க. நான் சொல்கிறது அட்வைஸ் கிடையாது, வார்னிங். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு வாரத்தில் பெருசாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது. ஆனால் கொஞ்சமாவது படிக்கலாம்ல, அந்த கொஞ்சமாவது படிச்சுட்டு போ. நான் இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு. கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு, மேக்ஸுன்ட்டு. பயாலஜி போட்டிருக்கேன், படிங்க. கம்ப்யூட்டர் மட்டும் தான் போடல, அது 8 நாள் லீவுங்கனால. தமிழ் போட்டுறேன், இங்கிலீஷும் போட்டுறேன். 10th எல்லாம் போட்டாச்சு. தமிழ் மட்டும்தான் போடல, இங்கிலீஷு படிச்சிடலாம். ஸோ வளைச்சி எல்லாம் முடியும். இந்த திரும்ப அதே போட முடியாதா? புரிஞ்சுக்கோங்க. கிராஸ் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணு. 10th ஸ்டார்ட் பண்ணால் சொல்லு, நான் 10th ஸ்டார்ட் பண்ணுறேன். 10th நிறைய வீடியோஸ் வச்சுருக்கிறேன். அதை நான் இன்னும் போஸ்ட் பண்ணாமே இருக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, சப்போர்ட் இல்லை, எவனும் படிக்க மாட்டான். தயவுசெய்து மக்களே, பெற்றோர்களும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று, அவனோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வீட்டில் படிக்க சொல்லுங்கள். ஸ்கூலுக்கு போய் டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் எழுதலாம் சும்மா எழுதிட்டு வரான். 35-40 மார்க் எடுக்கல, அர்த்தமே இல்லைங்க. அவனுக்கு கொஞ்சம் படிக்க டைம் கொடுங்க, கண்டிப்பாக நல்ல மார்க் எடுப்பான். நீங்கள் அவன் மிரட்டி படிக்க வைங்க. 10th ஸ்டாண்டர்ட் மெயினாக. 12th ஸ்டாண்டர்ட் மாணவர்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் மிரட்டதில்லை, உனக்கு புரிஞ்சால் சரி. உங்கள் அப்பா அம்மா 7லேருந்து 10 லட்சம் எடுத்து வைக்க சொல்லு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும்னா 15 லட்சம் எடுத்து வைக்க சொல்லு. இருக்கா? 15 lakhs இருக்காப்பா? எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்பா அம்மா. அதை யாராவது புரிஞ்சுக்கிறீங்களா? நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சுற்றும் போது, ரீல்ஸ் பார்க்கும்போதும், ஏதாவது தேவையில்லாத பண்ணும்போது இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. 10 வருஷம் உழைப்பு, 15 வருஷம் உழைப்பாக இருக்கலாம், ஏன் 20 வருஷம் உழைப்பாக இருக்கலாம், ஏன் அவங்க சொத்து பத்திரம் விற்று கூட பண்ணலாம். உன்னை படிக்க வைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க சில பேர். பாவம், அவங்களால என்ன பண்ண முடியும்? நீ செட்டில் ஆகணும்னு பார்க்குறாங்க. ஏன்னு புரிஞ்சுக்கோ. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க ஹெல்ப் நமக்கு கிடைக்காதுடா. நீங்கள் தான்டா அவங்கள பார்த்துக்கணும். இதெல்லாம் சொல்லியுமே நீங்கள் படிக்கலைன்னா மன்னிச்சிருங்கடா என்ன, ஓகேவா? தயவுசெய்து மன்னிச்சிருங்க. ரெண்டாவது வந்து நான் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. ஏன்னா என் குழந்தைங்க மாதிரி தான் நான் பேசினேன். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. தயவுசெய்து நேரத்தை வீணடிக்காதீங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். பெற்றோர்களுக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், ரிவிஷன் எக்ஸாம் நம்பி நீங்கள் அனுப்புறது வேஸ்ட். அவன் இழுக்கலையே ஒன்றுமே படிச்சிருக்க மாட்டான். இது யாருக்கும் உங்களுக்கு புரிய மாட்டேது. ஒரே நாளில் எல்லாமே படித்து அவனால் ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் கேட்குறது, என் டியூஷனே கேட்குறதில்ல, என் டியூஷனில் சொன்னாலே கேட்குறதில்ல. வேஸ்ட். நீங்கள் அனுப்பிச்சாலுமே சாயங்காலம் வந்து படிக்க சொல்லுங்கள், பப்ளிக் எக்ஸாம் படிக்க சொல்லுங்கள், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நன்றி, வணக்கம். ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருங்க. பெற்றோர்கள் கண்டிப்பாக குழந்தைங்களை டேக் கேர் பண்ணியே ஆகணும். அவங்க என்ன பண்ணுறாங்க பாருங்கள். தட்ஸ் இட். தேங்க்யூ.